துனியாவில் அளவு கடந்து உங்களை நீங்க மூழ்கடிக்கிறது. ஒரு மனிதன் எந்த அளவு துனியாவுக்குள் அளவு கடந்து செல்வானோ, துனியாவுடைய சிந்தனையில் அளவு கடந்து செல்வானோ, துனியாவுக்குள்ள ஒரு மனிதன் எப்படி மூழ்கி செல்வானோ அந்த அளவுக்கு அந்த மனிதனுடைய உள்ளம் குழப்ப நிலை அடையும். துனியாவை கையில வைங்க, துனியாவை கையில வைங்க, கல்பில வச்சிடாதீங்க. நீங்க துனியா அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்க வேண்டிய கல்பில் துனியாவை கொண்டு வச்சீங்கன்னு சொன்னா அந்த கல்பு குழப்பமா தான் நீங்க கொண்டு வைங்க. வச்சால் குழப்பமாக இருக்காது, நிம்மதியா இருக்கும். துனியாவை கொண்டு நீங்க வச்சிட்டீங்க கல்புல் என்றால் உங்கள் கல்பு குழப்பம் அடையும். துனியாவை அளவு கடந்து நேசிக்கிறது. எல்லா பார்வையும் துனியாவுடைய பார்வை, எல்லா சிந்தனையும் துனியாவுடைய சிந்தனை. அப்படி இருந்தா உங்களோட மனசு குழப்பம் அடையும். எல்லா நிலைகளும் துனியாவை பத்தி யோசனை. அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த உலகத்தை நாங்க தேடணும், ஆனால் இந்த உலகத்துக்குள்ள மூழ்கி விடக்கூடாது. இந்த உலகத்தை கையில வைத்துக் கொண்டிருக்க வேண்டும், கல்புக்குள்ள கொண்டு போக கூடாது. அப்படி கொண்டு போயிட்டோம் என்றா அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அல்ஹாகுமத் தகாசுர் விடாது, மௌத்தாகிற வரைக்கும் உங்களை இது உலக மோகம் விடாது. தகாசுர் எல்லாம் ஏன் தொழுகிறது இல்லை, ஏன் நீங்க இபாதத் செய்யறது இல்லை, ஏன் அல்லாஹ்வை துதிக்கிறது இல்லை, ஏன் நீங்க குர்ஆன் ஓதுறது இல்லை? பிஸி. என்னத்துல பிஸி? நான் இந்த வேலையில பிஸி, கடையில பிஸி, தொழில பிஸி. இந்த பிஸி உங்களை தடுக்குது. எதுவரை தெரியுமா? நீங்க நினைப்பீங்க நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகி புற ஓதலாம். அல்ஹாகுமத் தகாசுர். தேடி 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 அதிகமா தேடணும் 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 என்ற எண்ணம் உங்களை பராக்காக்கி கொண்டிருக்கும். எதுவரை என்றால் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் மண்ணறைகளை சந்திக்கும் வரை, மௌத்தாகிற வரைக்கும் கூடாது. அப்ப இந்த மனிதன் அல்லாஹ் விட்டு தூரமாகி, அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு தூரமாகி துனியாவோட அளவு கடந்து போய் சேர்ந்து விடுகிற பொழுது, துனியாவோட அளவு கடந்து மோகம் கொள்ளுகிற பொழுது, துனியாவை அளவு கடந்து நேசிக்கிற பொழுது இந்த மனிதனுக்கு ஏற்படுறது குழப்பம், மனசுல குழப்பம். சின்ன ஒரு விடயத்தையும் தாங்கிக் கொள்ள மாட்டார், சின்ன ஒரு பிரச்சனையும் தாங்கிக் கொள்ள மாட்டார். அப்ப துனியாவோட வாழ்ற ஒரு மனிதன், அளவு கடந்து துனியாவை நேசிக்கிற ஒரு மனிதன் எப்படி அவனுடைய வாழ்க்கை மாறும் என்றால் குழப்பத்தோடு கழியும், குழப்பத்தோடு கழியும், மனசுல பிரச்சனையோடு கழியும். அன்புக்குரிய சகோதரர்களே, செய்கிற தொழிலை செய்யத்தான் வேண்டும், எங்கட கொடுக்கல் வாங்கல் இருக்கத்தான் வேண்டும். அளவு கடந்து நல்ல முறையில ஹலாலான முறையில் நல்லா சம்பாதிங்க, தப்பே கிடையாது. ஆனால் நீங்க அல்லாஹ் மறந்து போயிடாதீங்க, அல்லாஹ் மறந்து போயிடாதீங்க. சஹாபாக்கள் பெரும் செல்வந்தர்கள் இருந்தாங்க, சொர்க்கவாதி. உஸ்மான் ரலியல்லாஹு சொர்க்கவாதி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கவாதி தான். அன்புக்குரிய சகோதரர்களே, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டாங்க. பெரிய சஹாபாக்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டாங்க. நிறைய பொருளாதாரம் இருந்து எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கணும் என்று அவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுதோ அப்பொழுது அவர்களுடைய துனியாவை அள்ளி கொடுத்தார்கள். அதனால அவர்களுடைய சிந்தனைகள் திக்ரோடு இருந்தது. கையில் இருக்கிற பணத்தை அப்படி அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள். அல்லாஹ் இன்னும் இன்னும் பறக்க செஞ்சார்.